ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலோட இன்னைக்கான அப்கமிங் அப்டேட்டட் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு போன கோபியுமே பாக்கியாவை கண்டபடி சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. தேவை இல்லாம எதுக்கு ராதிகாவோட பேரை உள்ள இழுத்து விட்டுருக்க, அவளை எதுக்கு இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு ஏன் மேலதான் கோவம்னா என்னத்தான பழி வாங்கணும், இந்த மாதிரி கோபி பாக்கியா முன்னாடி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இத பாத்துக்கிட்டு இருக்கிற பாக்கியாவும், இங்க பாருங்க, எனக்கு ஒன்னும் ராதிகாவோட பேரை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் ராதிகாவோட பேரை சொல்லவும் கிடையாது. அந்த மீடியாக்காரங்க நான் சொன்ன விஷயத்த வச்சு கண்ணு காது மூக்கு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். நீங்க என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இப்ப ராதிகாவும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க. இத கேட்டு கோபியுமே, உண்மையிலேயே உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன், நான் இந்த கேஸ்ல ஜெயிச்சு உன்னை ரொம்பயுமே கஷ்டப்படுத்த வைப்பேன், உன்னோட ஆணவத்தையுமே அழிப்பேன் அப்படின்னு பயங்கரமா கோபி சவால் விட்டுட்டு இருக்காரு. இத பாத்துக்கிட்டு இருந்த பாக்கியமும், ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, ரொம்பவே கோபிய அவமானப்படுத்தி பாக்கியா அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. அதே நேரத்துல கோபிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த செலியனையும் இனியனையும், உங்க அப்பா உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா இப்பயே நீங்களும் இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரியுமே ரொம்பவே கோபப்பட்டு, எதுக்காக பாக்கியா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க, சொல்ல போனா நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைனா அதை நம்ம தானே சரி பண்ணணும், இப்ப நீ எதுக்காக கோபி மேல இவ்வளவு கோபத்துல இருக்க, சொல்ல போனா அவன் பண்ணது தப்புதான், அவனை நீ மன்னிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பாக்கியாவுமே ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, உங்களை இது வரைக்கும் நான் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் நான் சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ உங்க பையனுக்கு ஒரு அவமானம் உடனே உங்களுக்கு எப்படி ரத்தம் துடிக்குதோ அதே மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்போ உங்களுக்கும் அது துடிக்கணும்ல, நீங்க இப்போ எதுக்காக அவர் பண்ண தப்ப மன்னிக்க சொல்றீங்க, அவர் எனக்கு பண்ண துரோகத்துக்கு தண்டனை நினைங்க, என்ன இருந்தாலும் நீங்க உங்க பையனை பத்தி தானே யோசிக்கிறீங்க, இப்ப கூட நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல, நீங்க இங்க இருக்கணும்னா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா தாராளமா கிளம்பி போகலாம், இந்த மாதிரி பாக்கியா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அவங்க கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா செல்வி சொல்றாங்க, அக்கா நீ இப்பதான்க்கா சரியா பேசியிருக்க, சொல்ல போனா என் மனசுல இருக்கிற விஷயத்த அப்படியே தெளிவா சொல்லிட்டு வந்திருக்காக்கா, கண்டிப்பா உன் கூட இருக்கணும்னு விருப்பப்பட்டா அவங்க இருக்கட்டும்க்கா, உன் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாட்டி அந்த கோபி சார் கூடயே போகட்டும், அங்க போய் அவங்க கஷ்டப்பட்டா தான் உன்னோட அருமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும்க்கா. இந்த மாதிரி செல்வி பாக்கியாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல செலியனும் அப்பா கிட்ட போறதா இல்ல அம்மா கிட்ட போறதான்னு ரொம்பவே குழம்பி போய் உட்கார்ந்துருக்காரு. இங்க இனியாக்குமே கோபம் வந்துருது. யார் மேல கோபத்தை காட்டுறதுன்னு தெரியாம டைரக்டா ராதிகாவை பாக்குறதுக்காக போறாங்க. இங்க பாருங்க, எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீங்க தான், எங்க அப்பாவோட வாழ்க்கையில நீங்க என்னைக்கு வந்தீங்களோ அன்னையில இருந்து எங்க குடும்பத்துல எக்கச்சக்க கஷ்டம், சொல்ல போனா எங்க அம்மா பக்கமும் ஒரு நியாயம் இருக்குது, சம்பந்தமே இல்லாம எங்க அப்பாவை எங்க அம்மா கிட்ட இருந்து பிடிச்சதுனாலதான் எங்க அப்பா எல்லாருக்கும் எதிராகவும் இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இப்ப பாருங்க உங்களாலதான் எங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பிரியா இந்த மாதிரி ரொம்ப வருத்தத்தோடையும் கோபத்தோடையும் ராதிகா கிட்ட பேசுறாங்க. இங்க ராதிகாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, சொல்ல போனா அவங்களோட வாழ்க்கை இன்னொருத்தரால பாதிக்கப்பட்டதுனாலதான் இங்க கோபி வாழ்க்கை கொடுத்ததா நினைச்சு கோபி கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா கோபியுமே அவங்களோட முன்னாள் வாழ்க்கையை நினைச்சு அவங்கள பழி வாங்கணும், அவங்கள நிம்மதியா விடக்கூடாது, தனக்கு மேல அவங்க வரக்கூடாது அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கவலைப்படாதுமா, இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் கோபிய டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு இனியா கிட்ட சொல்றாங்க. இத கேட்டு ராதிகாவோட அம்மாவுமே, ஏய் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, இது மாப்பிள்ளைய டைவர்ஸ் பண்ண போறியா, உனக்கு அறிவில்ல அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராதிகா இருந்துகிட்டு, இல்லம்மா அவ சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. கோபியோட வாழ்க்கைக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட வாழ்க்கையே கெட்டு போச்சு, இல்ல போனா இதுக்கும் கோபியும் ஒரு காரணம் தான், அவனோட முன்னாள் மனைவிய வெறுப்பேத்துறதுக்காக தான் அந்த நிமிஷத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது, ஏன்னா எப்பயுமே அவரு அவங்க நினைப்புலதான் இருக்காரு, அவங்கள பழி வாங்கணும், அவங்கள முந்தணும், அவங்களுக்கு மேல வரணுங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாரு, கூட இருக்கிற என்னைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு, இதுக்காகவே அவர் கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாம போயிருச்சுமா, இந்த மாதிரி ராதிகா அழுதுகிட்டே சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க.
இத பார்த்துட்டு ராதிகாவோட அம்மாக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களும் கோபிக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க மாப்பிள்ள, அவ உங்களை டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, முதல்ல அவளை வந்து சமாதானப்படுத்துங்க, இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிய வர வைக்கிறாங்க. அப்போ கோபியுமே வந்து ராதிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராதிகா கோபியோட பேச்சு எதையுமே கேட்காம, நீங்க இன்னுமே உங்களோட முன்னாள் மனைவி ஞாபகத்துலதான் இருக்கீங்க, அவங்கள பழிவாங்கணுங்கிற எண்ணத்துல என்னையும் மயுவையும் நீங்க சுத்தமா மறந்துட்டீங்க, அதனால இதுக்கு மேல உங்க கூட வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது, அதனால நான் உங்களை கண்டிப்பா டைவர்ஸ் பண்ண போறேன், இந்த மாதிரி சொல்லிட்டு ராதிகாவும் ஒரேடியா முடிச்சிடுறாங்க. இத கேட்ட உடனே கோபிக்கு ரொம்பவே கோபமா இருக்குது. இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாக்கியாவை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு கொலை வெறியில சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ப்ரொடியூசருமே அந்த நேரத்துல கோபிக்கு கால் பண்ணி, உங்க பையனை இந்த மாதிரி வர சொல்லி இருந்தேன், அவனும் வந்திருந்தாப்ல, சொல்ல போனா படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்குண்டான வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு அவங்களும் கோபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோபி ப்ரொடியூசர் கிட்ட, இங்க பாருங்க, என் பையனுக்கு நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது, சொல்ல போனா அவன் என்ன எதிர்த்துக்கிட்டு இருக்கா, அவனோட திறமைக்காகத்தான் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், ஆனா அவன் என்ன மதிக்காம அவங்க அம்மா கிட்டதான் போய் நிக்கிறான், அந்த வாய்ப்பை நீங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க, அவனுக்கு மட்டும் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி கோபியுமே ப்ரொடியூசர் கிட்ட சொல்றாரு. உடனே ப்ரொடியூசருமே வெளியில டைரக்டா கூப்பிட்டு, உங்க அப்பா இந்த மாதிரி சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க, உங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ எழிலுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, உண்மைதான் சார், எங்க அப்பா என்ன வெறுத்துக்கிட்டு இருக்காரு, இப்ப சொல்லுங்க சார், நீங்க எங்க அப்பாவோட ரெக்கமெண்டேஷனுக்காக இந்த இதை தர போறீங்களா, இல்ல என்னோட திறமைக்காக இந்த பட வாய்ப்பை தர போறீங்களா, இத முடிவு பண்ணி சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த நேரத்துல ப்ரொடியூசரும், கண்டிப்பா உன்னோட திறமைக்கு இந்த பட வாய்ப்பை நான் தருவேன்பா, ஏன்னா உன்னை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பட வாய்ப்பை எழிலுக்கு கொடுக்கிறதா அவரும் பேசி முடிக்கிறாரு. பாக்கியலட்சுமி சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாக்கியலட்சுமி சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.